ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோட ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நான் புதுசாக வந்து ஆர்டர் போட்டு உங்களுக்கு காமிச்சல அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு இப்போ தான் ரிசீவ் ஆச்சு. அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை நான் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ளே ஆனால் படாத பாடுபட்டுட்டேன். இகாம் கொரியர் சர்வீஸ் வந்து சரியான ஒஸ்ட்டான சர்வீஸு. பார்சல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கால் கூட பண்ணலை, மெசேஜ் மட்டும்தான் வந்தது அவுட் ஆஃப் டெலிவரின்னு. கால் பண்ணாலும் காலை எடுக்கவே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கால் பண்ணால் உங்கள் பார்சல் வந்து பெருசாக இருக்குது, அதனால் நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும், இல்லைனா இங்கேயே தான் வச்சுருந்துட்டு நாங்கள் ரிட்டன் போட்டுருவோம், நீங்கள் எவ்வளோ காசு பே பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி ரொம்ப வந்து ரூடாக வந்து பேசினாங்க. சரி நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7 o'clock போல் நானும் போவோம் கிளம்பி போனால் இவங்க கால் பண்ணால் காலை எடுக்கவே இல்லை சுத்தமாக. ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் அங்கே போயிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கால் அவங்க அட்டன் பண்ணி அப்புறம் கேட்டால் நாங்கள் வந்து பிஸியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உள்ளே போயிட்டு பார்சலை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. இதனால் ஏன்டா ஆர்டர் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக எப்படி ரிவ்யூ. லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த பைப் வந்து வாங்கியிருந்தீங்க எப்படி இருந்தது யூஸ் பண்ணி காட்டுங்கன்ட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டாக இதை வந்து நான் வந்து அவங்க கொடுத்துருந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாட்ரு வந்து நல்லா தான் வருது. பட் என்னென்னா அதில் உள்ளே இருக்க டியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மடங்கி இருந்துச்சு. அதை வந்து நான் அதை இழுத்து அந்த ஸ்ப்ரிங்குள்ளே இருக்கிறத வந்து இழுத்து அதை சரி பண்ண வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து வாட்ரு வந்தது. இந்த மாதிரி நான் இந்த இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணோன்னே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாட்ரு வந்து வந்துச்சு. பட் வந்து நம்ம நார்மலாக பைப்பில் வர அளவுக்கு இல்லை இருக்குதுன்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கின குட்டி டாய்ஸ் வந்து காட்டிடுறேன். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டாய்ஸும் வந்து 10 rupeesக்குள்ளே தான் வந்து ரேட் இருந்தது. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து எல்லாமே ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குது. இதை நீங்கள் டெக்கரேஷனுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரைஸ்க்கு ஓகே தான். இது வந்து யோயோ டாய்ன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. இது வந்துட்டு ஒரு நார்மல் த்ரெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ண இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து தலைகீழாக கொடுத்துருக்காங்களா இல்லை அது மாடல் அப்படி தானான்னு தெரியல. பட் எனக்கு ஃபேஸ் வந்து பார்க்கும்போது தலைகீழாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான டோரிமான் கீ செயின் தான். இது வந்து என்ன ஹைலைட்னால் இந்த மாதிரி லைட் வந்து அழகாக வரும், க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் எல்லாம் நான் வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுக்குறேன். அப்புறம் இது வந்து ஜிராஃபி, இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் ஜிராஃபின்னு போட்டிருந்தாங்க. க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இது வந்து ஹெலிகாப்டர். இது வந்து அவங்க பார்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தான் வந்து மேக் பண்ணிக்கணும். அதை நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கனால நான் இதை இப்போ பண்ணல. அதே மாதிரி இது வந்து மான்ஸ்டர் கார் அப்படின்னு வந்து சொல்லி போட்டிருக்காங்க. இதுவும் பார்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு அதுலேயே. அதே மாதிரி இது வந்து குட்டி டக்கு. இது வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் பார்ட்டாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை ட்ரை பண்ணோம். இது வந்து நல்லாயிருக்கு. இதுலேயும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான், க்ரீட்டிங் கார்டு. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இது பார்த்திங்கன்னா 3D க்ரீட்டிங் கார்டுன்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. நான் அப்படி இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல. பட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, கிளிட்டரியாக இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்து வருது. தெரியுதா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது இந்த கார்டு. ஹாப்பி வெட்டிங் டேன்ட்டு, சாரி ஆன் யுவர் வெட்டிங் டேன்னு சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து அவங்க இந்த கவரும் வந்து சேர்த்தே வந்து கொடுத்துட்றாங்க நமக்கு. இது வந்து வெட்டிங் க்ரீட்டிங் கார்டு. அதே மாதிரி நான் இன்னொரு க்ரீட்டிங் கார்டு வந்து போட்டிருந்தேன். இது வந்து ஹாப்பி பர்த்டேக்காக. இது வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே 3D க்ரீட்டிங் கார்டு தான். பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 5 பேபிஸ் வந்து நின்று விஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஹாப்பி பர்த்டேன்னு. இந்த சைடும் டபுள் சைடும் அந்த மாதிரி இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து அதே மாதிரி வந்து கிளிட்டரியாக இருக்குது நல்லா. இதுக்கு வந்து ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க.
இது வந்து அவங்களுக்கு நம்ம எப்போதும் போல் கொடுக்குற கேட்லாகு. இது வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க வைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு குட்டி லாண்ட்ரி பேக். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாக்ஸு, ஹேண்ட் கீ, கர்ச்சீஃப், அப்புறம் இந்த மாஸ்க்லாம் வந்து போட்டு வாஷ் பண்ணுறோம்ல, நம்ம நார்மலாக ட்ரெஸ்ஸஸோடு போட்டோன்னா அது வந்து மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு வாஷ் பண்ண போடுறப்ப நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து குட்டி பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது வந்து ஆர்டர் போட்டேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இதை ரொம்ப குட்டியாக தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. அழகாக வந்து ஒரு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் இது வந்து கொடுத்துருக்காங்க க்ரிப்புக்காக. அதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து ஒரு பிளாஸ்டிக் இது கொடுத்துருக்காங்க அழகாக டிசைன் வச்சு. இதில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூத் ப்ரஷ் அப்புறம் பேஸ்ட் ஹோல்டர் தான் வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து நான் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப டூத் ப்ரஷ் பேஸ்ட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து போட்டிருந்தேன். பட் பரவாயில்ல, இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து 2 போட்டிருந்தேன். இது வந்து கொஞ்சம் டார்க் கலர், இது அதை விட கொஞ்சம் லைட் கலர். எனக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாமே ப்ளூ கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கூட கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ட்ராவல் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து சோப்பு ஹோல்டர். நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது சோப் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம், இல்லைனா தூக்கி போட்டு வந்துடுவோம். இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதில் வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம சோப் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வந்து வாட்டர் வந்து ட்ரை ஆனோடனே இதில் மறுபடியும் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதில் வந்து நான் 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ க்ளீன் பண்ணுறது வந்து போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக குட்டியாக ஒரு ப்ரஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உடஞ்சிருச்சு. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இது அழகாக ஒரு முறை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இது ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஷால்லாம் மாட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு இது வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் தான். இது வந்து நம்ம எங்கே வேணாலும் வந்து மாட்டிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் பிச்சுட்டு இதில் வந்து ஒட்டி நீங்கள் இப்படி வந்து ஒட்டிட்டிங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம். இது வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும் நம்ம. இதுவும் வந்து ரெஸ்ட் ரூம்லலாம் நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஹேங்கர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இதில் வந்து நம்ம இதை வந்து மாட்டிட்டு நம்ம எப்படி வேணாலும் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியெல்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யோனோ கார்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த கார்ட்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். எனக்கு இதில் தான் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதனால் நான் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து லக்ஷ்மி காயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து இயர் பேக்ஸ் க்ளீன் பண்ணுற டூல்ஸு. அழகாக வந்து இதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்து அந்த பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து குட்டியாக ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிலிக்கான் மேட்டு. அயன் பாக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த ஹீட் வந்து டக்குன்னு கீழே வைக்க முடியாது. அதனால் இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறனால நான் வந்து 2 பார்ட்டாக அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து எண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் மீதி ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணலாம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.